கண்ணூர் சிறையிலிருந்து தப்பிய கைதி பிடிபட்டுள்ளார். கேரள மாநிலம் கண்ணூர் மத்திய சிறையிலிருந்து தப்பி ஓடிய ஆயுள் தண்டனை கைதி தற்போது பிடிபட்டுள்ளார். இது தொடர்பான முழு விவரங்களை செய்தியாளர் சந்தோஷ் வழங்க கேட்போம். சந்தோஷ், இது தொடர்பான முழு விவரம். இன்று காலை அதிகாலை முதலே கேரளம் முழுவதுமே ஒரு பரபரப்பாக பேசப்பட்டதுதான் இந்த சம்பவம். கேரள மாநிலம் கண்ணூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மத்திய சிறையிலிருந்து ஒரு ஆயுள் தண்டனை கைதி, அதாவது கோவிந்தசாமி என்ற ஆயுள் தண்டனை கைதி சிறையினுடைய கம்பிகளை அறுத்து அங்கிருந்து வெளியேறி சிறை சுற்றுச்சுவரை தாண்டி தப்பித்திருக்கிறார் என்ற ஒரு செய்திதான் ஒரு காட்டுத்தீ போல பரவி ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி வந்த நிலையில இந்த குற்றவாளி அருகில் இருந்த, அதாவது கண்ணூர் மாவட்டத்திலேயே பாத்தீங்கன்னா அருகில் இருந்த ஒரு ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு வீட்டுல பதுங்கி இருந்ததை அந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்களே கண்டறிந்து பிடித்து கொடுத்திருக்கிறார்கள். தற்பொழுது அந்த குற்றவாளி பிடிபட்டுள்ளான் என்ற ஒரு செய்தி தான் தற்பொழுது வெளியாகி கொண்டிருக்கிறது. இந்த கோவிந்தசாமி என்பவர் கடந்த 2011ஆம் ஆண்டு ரயிலில் சென்ற ஒரு பயணி, அதாவது இளம் பெண் ஒருவரை பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்துள்ளார் என்ற ஒரு குற்றச்சாட்டின் பேரில் தான் அவர் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டு கண்ணூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்திருக்கிறார். இந்த நிலையில தான் இன்று அதிகாலை ஒரு மணிக்கு மேல இவர் சிறையிலிருந்து தப்பி சென்றிருக்கிறார். இந்த நிலையில இன்று காலை ரோந்து பணியில், அதாவது சிறை வளாகத்துக்குள் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த காவலர்கள் பார்த்த பொழுது கோவிந்தசாமி அடைக்கப்பட்டிருந்த அந்த சிறை, அந்த அறையானது காலியாக இருந்திருக்கிறது. அதை பார்த்து உடனடியாக உயர் அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்து களத்தில் இறங்கிய போலீசார் உடனடியாக கோவிந்தசாமி தப்பி ஓடக்கூடிய பகுதிகளை கண்டறிந்து அந்தந்த பகுதிகளில் தீவிரமான ஒரு ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தாங்க. இந்த நிலையில தான் தப்பி ஓடிய கோவிந்தசாமி அதே பகுதியில் இருந்த ஒரு வீட்டில் வைத்து பொதுமக்களால் பிடிபட்டுள்ளார் என்ற ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி சந்தோஷ். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.